காஞ்சிபுரத்தில் கோல்ட்ரிக் என்ற இருமல் மருந்து தயாரிக்கப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டு வருகிறது. அதனை இருமல் சரியாக வேண்டும் என்று வாங்கி உட்கொண்ட மத்திய பிரதேச குழந்தைகள் 22 பேர் பலியாகியுள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் கலப்படம் அதிகமாகி உணவு விஷமாகி உள்ளது. உயிர் பிழைப்பதற்காக மருந்து உட்கொண்டால் மருந்தும் விஷமாக இருக்கிறது. மக்கள் அனைவரும் நோயினால் சாக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. 50 வயது தாண்டுவதே நமது நாட்டில் சாதனையாக இருக்கிறது. அனைவருக்கும் நோய் உள்ளது. நோயை சரி செய்ய மருந்தை உட்கொள்வது தற்பொழுது பயமாகி உள்ளது. மத்திய மாநில அரசுகள் மக்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதாரத்தை நோக்கி தேடி ஓடும் இவ்வுலகில் யாரும் நோயை பற்றி யோசிக்காமல் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றனர். அரசு அதில் தனி கவனம் செலுத்தி கல்வியும் மருத்துவமும் இலவசமாக மக்கள் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். மக்களின் உயிருக்கு மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. ஆட்சியாளர்கள் மக்களை ஓட்டு வாங்கும் இயந்திரங்களாக மட்டும் பார்க்க கூடாது. மருந்து நிறுவனங்கள் முறையான ஆய்வுக்குட்பட வேண்டும். ஆய்வு செய்து வரும் அரசு